Hello and welcome to a new game week review slash preview episode. யூஸ்வலா ஹேமந்த் நானும் டேக் டீம் பண்ணி இதை ஹோஸ்ட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி நாங்கள் ரெண்டு வேர்ல்ட்ஸையும் கொலைட் பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்து ஒரு கேம் வீக் ரிவ்யூ ஸ்லாஷ் ப்ரீவியூவா கொண்டு வந்து வச்சிருக்கோம். ரொம்ப நாளாக காணும். எனக்கு பதில் ஹேமந்த் இருந்தாரு. அண்ட் கேம்ஸ் வேற திக் அண்ட் ஃபாஸ்டா வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஃபைனல் லெக் ஆஃப் த சீசனுக்கு புதுசா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. that's why you're seeing both of us together here. Hemant, welcome. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். ஆனா என்ன சொல்றது, இந்த ஆர்சனல் கேம் தவிர எல்லாமே நல்லா இருக்கு இந்த கரெக்ட். அது உலகத்துல. ஆர்சனல் ஃபேனா இருக்கிற கேப்ப கலட்டி வச்சுட்டு இப்ப ஆமா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி குட். நம்ம அந்த கேப் அப்புறமா போடுவோம். எஸ். ஆர்சனல் ஃபேனா இந்த வீக் வந்து ரொம்ப டஃப்பான வீக். போன வீக் கரெக்ட். வந்து ஒரு ஹை ஆஃப் த டபுள் கேம் வீக் வித் எவர்டன் ஸ்டாப்பிங் லிவர்பூல் ஃப்ரம் கெய்னிங் அ வேல்யூபிள் ம். 3 பாயிண்ட்ஸ். அதுல இருந்து கடைசி டெத்ல வந்து அந்த ஸ்டாப் பண்ணிட்டு போன கேம்ல இந்த ஆன்டி கிளைமேக்ஸா ஆர்சனல் தோத்தது. ஸ்பெஷலி வென் யூ ஆர் பிளேயிங் ஃபர்ஸ்ட் அஹெட் ஆஃப் லிவர்பூல். அழகா ப்ரெஷர் போட்டிருக்கலாம் அவங்க மேல. இப்போ லிவர்பூலுக்கு எதுவுமே இல்லாம they went and ம். basically coasted against Man City earlier. கரெக்ட். Uh, இப்போ வந்து என்னன்னா ஆலன் ஆலன் ஷேரர் வந்து அந்த பெனல்டிஸ் எடுப்பாங்க தெரியுமா, இங்கிலாந்து வர்சஸ் சுவிட்சர்லாந்துல வந்து வாட் ப்ரெஷர், தேர்ஸ் நோ ப்ரெஷர் அந்த மாதிரி இப்போ லிவர்பூலுக்கு ஈஸியா இருந்துச்சு. இப்போ கோஸ்டிங் 100%. கோஸ்டிங் அவ்வளவுதான். சீரியஸா ஸோ தே ஹேவ் நத்திங். என்ன இப்போ நெக்ஸ்ட் நியூ ம். கேசல், அதுக்கப்புறம் ஆர்சனல் ஒரு கேம் இருக்கு. பேசிக்கலி பிட்வீன் தட் தோஸ் டூ கேம்ஸ் தேர் இஸ் நத்திங் எல்ஸ். லிவர்பூல் கேன் ஒரு கை அந்த லெஃப்ட் ஹேண்ட் சின்ன வயசுலாம் கிரிக்கெட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல விளையாடுறேன், எனக்கு இன்னொரு காஜி கொடு அப்படின்ற மாதிரி லிவர்பூல் இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல விளையாடலாம், அவ்வளவு ஈஸியா இருக்கும் கரெக்ட். அவங்களுக்கு. You'll start in the with the match of the game of the week in the City Liverpool. பில்டப் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. பட் சிட்டி வந்து இட் ஃபீல்ஸ் லைக் அவங்க ஃபார் ஆல் த இந்த ட்ரிப்ளிங்லாம் டோக்கு பண்ணதுக்கு எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை அவங்க கிட்ட. சும்மா ஒரு பாக்ஸ் வெளில இருந்து 35 யார்ட்ல இருந்து ஒரு 2 ஷாட் அடிச்சானுங்க ஆன் டார்கெட். ம். அதர் than that சிட்டி ஹேட் நத்திங். லிவர்பூல் எப். ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க கிளினிக்கலா விளையாண்டாங்க. கிடைச்ச 4 சான்ஸ்ல 2 கேபிட்டலைஸ் பண்ணாங்க. ஐ திங்க் லிவர்பூலோட கேம் பிளான் வாஸ் pretty செட். ஐ வில் பிளே யூ ஆன் த கவுண்டர், நான் உன்னவே முடிச்சிடறேன் அப்படின்னு தான். அண்ட் கரெக்ட். கிளினிக்கலா முடிச்சானுங்க. ஆமா, சூப்பரா ஆடினானுங்க. எனக்கு ஆக்சுவலா இந்த மேட்ச் பாக்குறதுக்கு மூடே இல்லை ப்ரோ. ஏன்னா ஹம், நான் ஆல்ரெடி ஹம், டிஃப்ளேட் ஹம், ஆயிட்டேன். ஹம், ஹம். சாட்டர்டேவே டிஃப்ளேட் ஆயிட்டேன். நம்ம நம்ம எப்படி நான் எனக்கு எப்போ டிஃப்ளேட் ஆயிட்டேன்னா, கரெக்டா அவனுங்க ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்கல்ல, அந்த கிராஸ், கேலஃபியோரி கிராஸ் விட்டதுல இருந்து நான் அப்போவே வந்து நான் ஆக்சுவலா எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டேன். நான் ஆக்சுவலா நானும் என் ம். பொண்டாட்டியே வெளில போகணும்னு சொல்லிட்டு சரி, நான் கிளம்பிட்டேன். எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு கேம் முடிஞ்சிச்சுன்னு. பிகாஸ் சரி, ஐ மீன் அந்த கேம் பத்தி அப்புறம் பேசுவோம். பட் இந்த கேம் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு மூடே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு கன்ஃபார்மா லிவர்பூல் ஜெயிக்க போறாங்கன்னு. அண்ட் அதுதான் நடந்தது கரெக்டா. பிகாஸ் அவங்களுக்கு இப்போ ப்ரெஷரே இல்லை. இப்போ இந்த கேம் போறதுக்கு முன்னால ஒரு ப்ரெஷரே இல்லை. லைக் இந்த கேம் வந்து அந்த கேம் போறதுக்கு முன்னால கூட தே ஆர் லிட்ரலி லெஃப்ட் ஹேண்ட் வைக்கலாம் டைட்டில், யா. அந்த மாதிரி இருந்தது. ஸோ பட் நான் இந்த கேம் பார்க்கல. பட் அதுக்கப்புறமா ஹைலைட்ஸ் வந்து பார்த்தேன். அண்ட் யா, நீங்க சொன்ன மாதிரி லிவர்பூல் ஒரு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம கரெக்டா அடிக்கிறானுங்க. அண்ட் இட் சீம்ஸ் சோ ஈஸி லிவர்பூலுக்கு. இந்த சாலா இருக்கிற ஃபார்ம்ல வேற லெவல்ல இருக்கிறான், காட் மோட்ல இருக்கிறான். அண்ட் யா, தே டிசர்வ்ட் இட் ப்ரோ. ப்ரோ ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இப்போவே சொல்லிடலாம்ல. ஐ மீன் இப்போ நான் கன்சீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ கன்சீட் பண்ணிடுறேன், லைவா கன்சீட் பண்ணிடுறேன். லிவர்பூல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வின்னிங் த பிரீமியர் லீக் 2024-2025 சீசன். அண்ட் ப்ரோ, தே டிசர்வ் இட் ப்ரோ. தே டெஃபினெட்லி டிசர்வ் இட். அக்ரி. ஒரு சைனிங் பண்ணாம, ஐ மீன் சைனிங் பண்ணாங்க சியேஸா, பட் அவன் எவ்வளோ பெருசா இன்வால்வே ஆகல. ஒரு புது மேனேஜர், புது லீக், ஃபேண்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட். அண்ட் யா, லிவர்பூல் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் above the rest of the teams in the Premier League. So yeah, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அகைன். வெரி வெரி என்ன சொல்றது, வெரி ப்ரொஃபஷனல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பெரிய அவே டீம் போயிட்டு ஒரு ரிசல்ட் எடுக்கிற மாதிரி. அதுதான் நடந்தது. இது இந்த இந்த சீசன் தட் லிவர்பூல் ஹவ் ஹேட் சும்மா வந்து ம். லக் அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது. தே ஹவ் ஹேட் தேர் ஃபேர் ஷேர் ஆஃப் யா இன்ஜுரிஸ். யா யா. அவங்க தே பிளேட் அரவுண்ட் தட். இந்த ஈவன் இஃப் யூ டேக் அந்த காட் மோட் சாலா அவுட் ஆஃப் இட், சாலா ம். இல்லாம a lot of players around Salah have stepped up to win games 100%. in games that Salah didn't perform, which is ரொம்ப few
in this season, but still கரெக்ட். அந்த கேம்ஸை வின் பண்ணல, சாலா வந்து தான் விளையாடுறான், அந்த கேம்ஸை வின் பண்ணல அப்படின்னா, ம். those are some 6 to 10 points. அந்த basically the difference right now between first and second வந்து அந்த அதர் ஸ்டெப் அப் பண்ணதுனாலதான். ம். பிரெட்ஃபர்ட் கேம் வித் டார்வின் நூனியஸ், that comes to mind. யா. அதுக்கு போன வருஷம் போன வருஷம்ன்ற, பட் at this point it feels like போன வருஷம் பிரைட்டன் ஓட there was a 1-0 இதுல இருப்பாங்க, டெபிசிட்ல இருப்பாங்க, 2-1 வந்து ஜெயிப்பாங்க. Although Salah had one goal in that, but the winner was somebody else. So இதெல்லாம் வந்து the culminating factors அப்படின்னு பார்த்தா, there is a it has been a team effort. சும்மா சொல்லலாம் கண்டிப்பா. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாமலி அப்படின்னு சாலா வச்சுட்டு சொல்லலாம். பட் சாலாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாமலியை எடுத்து வச்சா கூட there there is enough data for others to have, that is shown where others stepped up. கண்டிப்பா. அண்ட் என்னன்னா, இப்போ வந்து அட்டாக்ல அவன் ஓரளவுக்கு பாத்துக்கிறான், அவன் தான் மெயின் மேன். டிஃபென்ஸ்ல யூ ஹேவ் வேண்டைக் ஆக்சுவலி புல்லிங் த ஸ்ட்ரிங்ஸ், நல்லா ஆடிட்டு இருக்கான். ஈவன் பிளேயர்ஸ் லைக் மெக்காலிஸ்டர், கிராவன்பர்க் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, தே ஆக்சுவலி ஹாவ் அ வெரி குட் பார்ட் டு பிளே. ஈவன் Mm, கேப்கோ கூட அவனோட கோல்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் ஆக்சுவலி. yes. சிட்டியோட ஐ திங்க் ஆன்ஃபீல்ட்ல அவன் தான் முதல்ல அடிச்சான்னு நினைக்கிறேன். ஆமா. Yeah. ஸோ எல்லாருமே வந்து தேர் பிளேயிங் தேர் பார்ட் ப்ரோ. லூயிஸ் டியாஸ் எல்லாருமே இருக்கட்டுமே, லைக் இட்ஸ் பின் டிக்கிங் ஃபார் தெம். எல்லாமே டிக் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஓவரால் டீம், இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஒரு ஒன் மேன் டீம் வரல. சாலா ஹஸ் பின் ஆன் காட் மோட், எஸ், பட் எல்லாருமே ஆர் ஆக்சுவலி பிளேயிங் வெல். அண்ட் யா, தே டிசர்வ் இட் ப்ரோ. லைக் என்னன்னா, Agreed. த ஷேம்ஃபுல் பார்ட் என்னன்னா, இவ்வளோ ஏர்லியா முடிஞ்சிருச்சு. இவ்வளோ ஏர்லியா முடிஞ்சிச்சு. ஒரு வி டாக் அபவுட் பிரீமியர் லீக் வந்து பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, விச் இஸ் த பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்ட் ஃபார் ஷுவர். பட் இவ்வளோ ஏர்லியா முடிச்சிருக்கிறோமே, ஐ திங்க் எல்லா மற்ற டீம்ஸுக்கெல்லாம் இட்ஸ் அ ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் தான். It's a little bit of both ல என்ன கேட்டா. இப்போ வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, லிவர்பூல் வந்து they've been consistent, they don't யா. look like they are going to be dropping points at all அப்படின்ற மாதிரி இருக்காங்க. முடிஞ்சிருச்சு, 11 பாயிண்ட் கேப் இருக்கு, இன்னொரு 12 கேம்ஸ் டு கோ, 11 கேம்ஸ் டு கோ ஆஃப்டர் திஸ் அவங்களுக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா ஓகே, ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் கிவன் த ஃபேக்ட் தட் லிவர்பூல் இப்படி விளையாடுறாங்க யா. அப்படின்ற அந்த யா. யா. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட் ஜஸ்ட் லுக்ஸ் லைக் இன்னெவிட்டபிலிட்டி மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா, ஓகே, இது கண்டிப்பா. நடக்கிறப்ப நடக்கட்டும், அது வரைக்கும் மேபி மேத்தமேட்டிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் அது தவிர தேர் இஸ் நத்திங் எல்ஸ். எஸ். அண்ட் ஐ திங்க் லிவர்பூல் இந்த வருஷம் ஜெயிச்சா தே கோ ஓவர் யுனைடெட் வரல. They overtake for the நம்பர் most number of titles. எஸ். So yeah, I think Manchester United fan இருந்தா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சிட்டி வந்து ஆப்வியஸ்லி ஃப்ளரிஷிங் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இப்போ லிவர்பூல் அவனுங்க வந்து தேர் கோயிங் டு பீட் த ரெக்கார்ட். அங்க பார்த்தா கேன்டீன்ல வெறும் சூப் அண்ட் டோஸ்ட்ன்றான். அதை ஸோ பார்த்து நான் மிரண்டுட்டேன். சேவிங் when அப் it டு 1 rains it பில்லியன். pours அந்த மாதிரி இருக்குது. I just saw they aim to save 1 billion pounds per year on. டேய், என்னடா ம். சாப்பாடு ம். போட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்க? லண்டனுக்கே சாப்பாடு போட்டா கூட இவ்வளவு சாரி, மான்செஸ்டருக்கே சாப்பாடு போட்டா கூட இவ்வளவு இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ம். இட்ஸ் ஜஸ்ட் ஷாக்கிங் டு சி. ஒரு பக்கம் வந்து ஹெட்லைன்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சது. யுனைடெடுக்கு வந்து இப்படியெல்லாம் ஹெட்லைன்ஸ் வரும் நான் நெவர் இன் a million years அண்ட் நான் அதுக்கு கெஸ் மேல பண்ணிருப்பேன். என்னன்னா அரவிந்த், இன்னும் ஒரு 200 ரெடண்டன்சிஸ் நடக்க போதாமே அன்டில் நவ் அண்ட் சம்மர். ஸோ யா, இட்ஸ் ஒன்லி கோயிங் ஃப்ரம் பேட் டு வர்ஸ். பட் யா, They are என்ன going to பண்றது. end up at a state where NYSல relist பண்ண போறாங்க. That is where I'm seeing. Yep. Uh, okay, going to the two losses in the traditional ம். Big Six. Aston Villa beat Chelsea 2-1, and Arsenal lost to West Ham 1-0. And in the Arsenal loss, there was a red card. Miles Lewis Kelly. Let's talk Chelsea first. யா, தேங்க் யூ. Chelsea went ahead. யா. அவங்க வென்சோ பெர்னாண்டஸ் 9th மினிட்ல கோல். பட் செகண்ட் ம். ஹாஃப்ல வந்து ஆஸ்டன் வில்லா அப்படியே ஃபிளிப் பண்ணிட்டாங்க ஸ்கிரிப்ட. ஒரு லைக் வெரி வெரி கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ். செல்சிக்கு என்ன, யூஸ்வலாவே செல்சி சீம் டு பி a செகண்ட் ஹாஃப் ஃபால்டரிங் டீம். இந்த கேம்ல ரொம்ப அப்பட்டமா காட்டிருச்சு. எனக்கு செகண்ட் ம். ஹாஃப்ல நான் வெளியே வரல அப்படின்ற அந்த இது. கோல் பார்மல் ஒன்ஸ் அகேன் கான் மிஸ்ஸிங் ம். in quite a big game அப்படின்னு ரொம்ப சொல்லலாம். ரொம்ப நாளா அந்த ஃப்ரீசர்லயே இருந்துக்கிறான் பையன். ஆமா, ஃப்ராஸ்ட் பைட் வந்துச்சு. நான் FPL சும்மா தண்டமா அவனை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் at this point. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆமா. அண்ட் ஆஸ்டன் வில்லா வந்து
ஜான்வரி சைனிங்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது எடுத்து காட்டுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கீ லோன் சைனிங்ஸ் அண்ட் பெர்மனன்ட் சைனிங்ஸ் பண்ணி இந்த இந்த ஆஸ்டன் வில்லா ஒரு ரீஜுவனேட் பண்ண மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ, ஆஸ்டன் வில்லாஸ் லாஸ்ட் கப்புள் ஆஃப் ரிசல்ட்ஸ் மே நாட் பி லைக் தட் பிரீமியர் லீக்ல அப்படின்னு பார்க்கும்போது, பட் திஸ் ஒன் கேம் சீம்ஸ் லைக் ஓகே, ஃபைனலா எல்லாம் சேர்ந்து வருது அப்படின்னு. அண்ட் செல்சி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஆமா. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? தாட்ஸ் என்னன்னா, ஐ தாட் செல்சி இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலா நல்லா ஆடினானுங்க, நிறைய சான்சஸ் இருந்தது. செகண்ட் எஸ். ஹாஃப்ல ஐ திங்க் லைக் யூ செட் அந்த செகண்ட் ஹாஃப்ல வரல, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யூ குட் ஹவ் கில் த கேம். ஓரளவுக்கு ஒரு 2 கோல் குஷன் அந்த மாதிரி கிடைச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கலாம். அது பண்ணாததுனால செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆப்வியஸா ஒரு ஹோம் டீம் ஆஸ்டன் வில்லா பிளஸ் இப்போதான் ஜான்வரி விண்டோல வந்து ஒரு ஸ்குவாட் டெப்த் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சைனிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க வித் மார்க்கஸ் ராஷ்ஃபர்ட் அண்ட் எஸ். மார்க்கோ அசென்சியோ. மார்க்கோ அசென்சியோ பிரேஸ் வேற இந்த கேம்ல. ஸோ இட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன் சொல்லிக்கலாம் ப்ரோ. அண்ட் செல்சி வந்து நம்ம நிறைய வாட்டி ஐ திங்க் உங்க எபிசோட்ல பார்த்துருக்கேன், ஐ மீன் நான் பேசுற எபிசோட்லயும் லைக் வி கிரிட்டிசைஸ் செல்சி ஃபார் அந்த தே டோன்ட் ஹாவ் அ ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இன் தம் ஆக்சுவலி, ஒரு பெரிய அவே சைடில் போயிட்டு இருக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம வந்து செல்சியை வந்து தே தே ஆர் கண்டென்டர்ஸ் ஃபார் டாப் ஃபோர்னு சொல்லலாம், ராதர் தென் தே தே அந்த டாப் ஃபோர் சிமெண்ட் பண்ற மாதிரி தே ஆர் நாட் அ டீம் yet. அதுதான் நான் சொல்வேன். இப்போ வந்து நம்பர் 4 டு நம்பர் 9 தேர் செப்பரேட்டட் பை ம். 4 பாயிண்ட்ஸ். ஆமா. In fact, you can excel to number 10, 5 points. Basically, a game and a half. This is the difference between number 4 and number 10. இதுல வந்து மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் வெரி ஸ்மால். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது செல்சி கான் அஃபோர்ட் டு பி ஸ்லிப்பிங் அப் லைக் திஸ். கண்டிப்பா கண்டிப்பா. இருக்கிற லாஸ்ட் ஸ்குவாடுக்கும் ப்ரோ லைக் அதுதான் வந்து யூ cannot forgive them. ஏன்னா இப்போ யூரோப்பா கான்ஃபரன்ஸ் லீக், சாரி டு கட் யூ ஆஃப் அரவிந்த், பட் that's யூரோப்பா okay. கான்ஃபரன்ஸ் லீக் கேம் கூட இவனுங்க குவாலிஃபை ஆயிட்டு யூ ஆர் நாட் ஆக்சுவலி பிளேயிங் அ லாட் ஆஃப் கேம்ஸ். நீங்க பிரீமியர் லீக் தான் ஆடிட்டு இருக்கீங்க. 2 கப் காம்படிஷன்ல கிளம்பிட்டானுங்களே, எஃப்ஏ கப்ல தோத்துட்டானுங்க. ஸோ யூ cannot afford இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். ஐ டோன்ட் திங்க் இட் ஷுட் ஃப்ளை அண்டர் த ரேடார் ஃபார் செல்சி இவ்வளோ காசு செலவு பண்ணி. எக்ஸாக்ட். நான் சிரிச்சது ஏன்னா தட்ஸ் வேர் ஐ வாஸ் கெட்டிங் டு யூ லைக் ரெட் மை மைண்ட் அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க அங்கேருந்து. லெட் மீ ஃபினிஷ் வித் திஸ் தாட். இந்த டேக் வந்து தட் என்சோ மரஸ்காஸ் ஜாப் இஸ் அண்டர் த்ரெட் இஃப் தே டோன்ட் ஃபினிஷ் இந்த டாப் 4 அப்படின்னு சொல்றது வந்து அட் திஸ் பாயிண்ட் டஸ் இட் ஃபீல் லைக் ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் வெயிட் இருக்கு அப்படின்னு? எனக்கு ஏன் நான் இல்லைன்னு சொல்லுவேன்னா, நிறைய சைனிங்ஸ் செல்சி பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இது வந்து மேனேஜர் சைனிங்ஸா எனக்கு தெரியல ப்ரோ. பிகாஸ் நிறைய இவனுங்க பண்ற சைனிங்ஸா கனாப்புனான் இருக்கு. 9 கீப்பர் வச்சுக்கிறானுங்களா இவனுங்க. ஸோ லைக் ஒரு சேன் மேனேஜர் ஐ திங்க் ஹீல் வாண்ட் ஓகே. இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்களா இந்த ஃபீஃபா கெரியர் மோட்ல இந்த யூத் இந்த யூத் ஸ்கவுட் பண்ணுவானுங்க, யூத் ஸ்கவுட்லாம் அவனுங்களுக்கு ஃபுல்லா காசு கொடுத்துட்டு தே திங்க் லைக் அந்த பொட்டன்ஷியல் எல்லாருமே ரீச் பண்ண போறாங்கன்னு. சும்மா பொட்டன்ஷியல் தான் அங்க வந்து 87 to 93ன்னு போட்டிருப்பான். ஆனா அந்த பொட்டன்ஷியல் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா தான் தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல் தேர் பிளேயிங் லைக் சான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ இவனுங்க. ஸோ ஐ திங்க் தே ஹாவ் டு சைன் சம் சீரியஸ் ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி சக்சீடட் இன் அதர் டீம்ஸ். அந்த மாதிரி ஐ திங்க் தே நீட் சைனிங்ஸ் லைக் தட் as well. That's true. Yeah. I feel like அந்த they've signed a lot of players நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு. பட் அந்த ட்ரூ மேட்ச் வினர்ஸ், டிஃபரன்ஸ் மேக்கர்ஸ் அப்படின்ற அந்த சைனிங்ஸ் வந்து லேக்கிங் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமா. அண்ட் கோல் ஓகே. பாமர் கேன் ஆல்சோ அஃபோர்ட் டு என்ன சொல்றது ஹாவ் ஒரு ஃபியூ பேச்சஸ் ஆஃப் பேட் கேம்ஸ். அவன் அவன் இல்லைன்னா பாருங்களேன் டீம் வந்து பர்ஃபார்மே பண்ண மாட்டேங்குது. எனக்கு வந்து இது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி டான்ஜென்ஷியல் கான்வர்சேஷன். பட் ம். பீப்புள் லைக் கோல் பாமர், ஃபெல் ஃபோர்டன், புக்காயோ சாக்கா இவங்கெல்லாம் they're not supposed to be carrying the expectations and the weight of the entire club at the age that they are in. அவங்க they're ம். supposed to have freedom to play free flowing football, expansive football. ஒரு லியோனல் மெஸ்ஸி when he was young he had the likes of David Villa, Iniesta, Xavi around him. And ரொனால்டினியோ. எல்லாரும் உன்னை ப்ராப் அப் பண்ணி they made him eventually the greatest வெளியே எடுத்துட்டாங்க. Same with Cristiano Ronaldo. We had the likes of Wayne Rooney, Ryan Giggs, Paul Scholes. எல்லாம் like individual difference makers and on their day match winners. 100% அவங்கெல்லாம் ப்ரோ. வந்து they brought out the best in Ronaldo. Yep. இந்த இடத்துல வந்து these youngsters seem to be propping up the entire weight of the world அவங்க ஷோல்டர்ஸ்ல வச்சு
அன்ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வேற நம்ம இது அண்ட் பண்ணிடுறோம் அதனால. அண்ட் அதுதான் நம்ம இப்போ ஃபோர்டன் கிட்ட பார்க்குறோம்ல. ஐ மீன் இட்ஸ் நாட் அ டிக் அட் ஃபோர்டன் அட் ஆல், பட் Yeah, யூ see இட் ஹேப்பனிங்ல லைக் ரைட் நோ, பிகாஸ் அவன் தான் மெயின் மேன் மாதிரி இருக்கு. ஆல்தோ yeah. ஹாலண்டுன்னு சொல்லிக்கலாம், பட் ஃபோர்டன் தான் வந்து ஐ மீன் இங்கிலீஷ் பிளேயர் அண்ட் யூஆர் டப் டு பி லைக் அ வெரி ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ல. ஸோ Hmm. யூ see தட் ஹேப்பனிங். அண்ட் பாமர் அந்த மாதிரி. பட் யா ஐ மீன் வாட் டு டூ ப்ரோ, இது வந்து எதுவும் பண்ண முடியாது. It is what it is அப்படின்னு the ஆமா, day of age of social media வேற. கரெக்ட். I sound like I'm 80 years old, but moving on. Arsenal West Ham. ஸ்டெட்டிஸ்டிக்கலா பார்த்தா ஆர்சனல் 68% பொசஷன், 20 ஷாட்ஸ் ஆன் கோல். எல்லாம் அந்த இந்த இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து ம். சொன்னேன்னா இட் வில் ப்ராப்ளி லுக் லைக் ஓ ஆர்சனல் ப்ராப்ளி ஹேட் லைக் அ 5-1 விக்டரி அப்படின்னு. பட் யா. ஷாட்ஸ் ஆன் டார்கெட் 2, இந்த ரெட் கார்டு 1, இந்த ஸ்டாட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன கோல் எங்கேருந்து வந்திருக்கும். வெஸ்ட் ஹாம் and us had the same number of shots on target too. West ஆமா. Ham scored with one of them and we didn't. That's the only difference in this game. எனக்கு வந்து இந்த கேம்ல வந்து 11 பீப்புள் 11 பிளேயர்ஸும் went into hiding. I mean, Raya probably had nothing to do, ம். but other than that, 10 outfield players, 10 of them hiding. Biggest disappointment for me, Martin Odegaard. Not just this game. ஹாஸ் பின் ஃபார் இந்த கேம் மாத்திரமா, அதுதான் Yes, நான் சொல்ல exactly. வந்தேன். Not ம். just this game. So when Odegaard got injured, Bukayo Saka only carried the load for the team. If ஆமா. Saka gets injured, I don't see Odegaard as a நீ வந்து சாக்கா லெவல் பிளேயரு, நீ சாக்கா அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு. பட் as a கேப்டன் நான் உங்ககிட்ட இருந்து பேர் மினிமம் எதிர்பார்க்கிறேன். ம். பேர் மினிமம் கூட உங்ககிட்ட இருந்து எனக்கு வரல அப்படின்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். கரெக்ட். அண்ட் நம்ம இது டிஸ்க்ளைமர்ல அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துடலாம். மக்களே, இந்த ஃபுல் டெப்த் அனாலிசிஸ் ரிவ்யூ, இந்த ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல இருக்குது. ஸோ எஸ். ப்ளீஸ் போய் பாருங்க. இஃப் யூ வாண்ட் டு என்ன சொல்றது, ரீலிவ் தட் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். பட் நான் வந்து குயிக்காக சொல்லிடுறேன் இந்த கேம் பற்றி. மார்டின் ஓடகார்டு வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கிறான் ப்ரோ, ஒரு 3 மாசமா ஆக்சுவலா ரொம்ப போராடிட்டு இருக்கிறான். பிளஸ் அவனோட மிஸ் பாஸ் தான் கோல் லீட் பண்ணுச்சு அந்த எஸ். சுச்சுவேஷன்ல. ஏதோ லூஸ் மாதிரி பாஸ் பண்ணுகிறான், ஷாட் சும்மா எடுக்கணும்னு எடுத்துன்னுக்கிறான் ப்ரோ. லைக் ரொம்ப Did you see ஃப்ரஸ்ட்ரேட். that one shot எங்கேயோ ஜீரோல போய் கார்னர் பிளாக் மேல போய் பார்த்தேன். விழுந்துச்சு. டேய் என்னடா பண்ற? That's இது its wrong இட்ஸ் foot. ஹேப்பனிங் எவ்ரி 3 கேம்ஸ் வர. இது இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வர நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு புரிய மாட்டேங்குது அரவிந்த் ப்ரோ, எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த கிர்தா வந்து கொஞ்சம் விட்டுறலாம் கீழே. இந்த தாடி, ஆட்டு தாடி லைட் ஆகுது கீழே, அது எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வி வாண்ட் த கிளீன் ஷேவன் ஓடகார்ட் பேக். ஓடகார்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லாம் என்ன யோசிப்போம், ஓகே இன்னைக்கு சன்ஷைன் அட் தி எமிரேட்ஸ், ஓடகார்ட் கோயிங் டு பி என்ன சொல்றது க்ளோயிங் டுடே இன் த பிச் விச் ஹி வாஸ் டூயிங். பட் என்னன்னு தெரியல, இந்த சீசன் ஹஸ் பின் ஸ்டிங்கர் Do, ஸ்டிங்கர்னு சொல்லிப்பேன். do you feel like this pre-injury, post-injury அப்படின்னா pre-injury Odegaard wasn't this bad. He was still good. ஏன்னா Bukayo Saka was still there and Bukayo Saka probably elevated Odegaard or performance to an extent. But Odegaard அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து எனக்கு அந்த அந்த லெஸ்டரோட ஒரு ஸ்லைட் பண்ணிக்கிட்டே ஏதோ ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி பால் எல்லாம் எடுப்பான் 80th மினிட்ல. அந்த ஓடகார்ட்லாம் லைக் தட் இஸ் தி ஓடகார்ட் தட் ஐ நோ ஐ லவ். அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் இட் ஃபீல்ஸ் லைக் ஹீஸ் பிகம் அ லிட்டில் டென்டேட்டிவ். அந்த டென்டேட்டிவ்னஸ் போனாதான் ஹில் பிகம் தட் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஓடகார்ட் அப்படின்றது என்னுடைய இப்போ தாட் ப்ராசஸ். பட் ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் இட், தட்ஸ் த கேஸ் அரவிந்த். ஐ டோன்ட் திங்க். ஏன்னா எனக்கு எப்பயுமே இல்லை, எனக்கு இந்த ஆர்சனல் டீம்ல ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் கிளப் அண்ட் டீம் போத் இஸ் புகாயோ சாக்கா தான். அவன் என்ன ப்ரோ யோசிச்சு பாருங்க, எத்தனை கேம்ஸ்ல அவன் 7 out of 10 கீழே கொடுத்துக்கிறான். எனக்கு எனக்கு 2 என்னால. கையில கவுண்ட் பண்ணிடுவேன். ஆமா. ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நான் சொல்றேன், ராதர் எப்போ அவன் ரைட் விங்ல இருந்து ஆட ஆரம்பிச்சுக்கிறான், அந்த அந்த லெவலுக்கு அவனோட கன்சிஸ்டன்சி அவ்வளோ ஹையா இருந்திருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓசில்ன்றனே, ஐயோ ஓசில் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கிறேன். பட் ஓடகார்டு வந்து ஹீஸ் நாட் லைக் ஓசில். அவன் வந்து ஹீஸ் அ வெரி ஒன் டைமென்ஷனல் பிளேயர். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைன் பிரேக்கிங் பாசஸ்லாம் அவனால் போட முடியாது. ஹீ கேன் நாட் பிளே அ நர்சில்லெஸ்க் பாஸ். ஓகே, இந்த லைட்டாக இந்த ஃப்ளிக்கு ட்ரிக்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். பட் ஹீ இஸ் நாட்
அவன் ரொம்ப ஒன் டைமென்ஷனலான பிளேயர். அவனை பார்த்தீங்கன்னா கூட இல்லை, ஹி cannot பிங் ஒன் 40 yard பாஸ் கூட அவனால் போட முடியாது. திடீர்னு ரைட் விங்ல இருந்து எடுத்து லெஃப்ட் விங்ல போடுறது அவனால போட முடியாது ப்ரோ. ஹி cannot do that. ஐ ரியலி திங்க் புக்காயோ சாக்கா has made Martin Odegaard look really really good. And I think and this is where I think Odegaard also இல்ல, இப்போ நீ வந்து ஒரு சீனியர் பிளேயர், யூ ஹாவ் டு ரியலைஸ் ஓகே நீ எப்படி வெனேரியா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல, நீ எப்படி வந்து ட்ராசாடா யூஸ் பண்ணலாம். லைக் ஹீ ஷுட் டூ தட் ப்ரோ. Martin Odegaard's biggest strength is also probably his biggest weakness தான் இப்போ அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. His biggest strength வந்து க்ளோஸ் கண்ட்ரோல் ட்ரிப்ளிங், ட்ரைங் டு அந்த ஒரு ஃபிளாம்பாயண்டான ஒரு கேம் இருக்கு அவங்ககிட்ட. பட் தட் இஸ் ஆல்சோ பிகமிங் his weakness because that means புக்காயோ சாக்கா மாதிரி ஒருத்தன் இருந்தாதான் he can then elevate himself. He is not able to single-handedly do that on his own. Uh, uh, for somebody அந்த நெக்ஸ்ட் லெவல் இது எப்படி இருக்குன்னா, this it becomes apparent ரியல் மெட்ரிடுக்கு ஏன் அவன் தேவை, they thought he was excess அப்படின்றது இப்போ it is starting to become apparent. கண்டிப்பா கண்டிப்பா. பிகாஸ் இவன் வந்து ஒரு பால் கேரிங் மிட்ஃபீல்டர் மாதிரி இல்லைல்ல. இவன் பால் எடுத்துட்டு மேனை பீட் பண்ணி அந்த மாதிரி பிளேயர் இல்லையா இவன். இஸ் நாட் லைக் இந்த யார் அவன், இந்த மார்கன் கிப்ஸ் ஒயிட் ஆர் அந்த ஆஸ்டன் வில்லால ஒருத்தர் இருக்கிறான், அந்த மிட்ஃபீல்டர் ஒருத்தன். ராம்சியா இல்ல இல்ல ராம்சி இல்ல, இன்னொருத்தன் பேர் மறந்துட்டு, செல்சி அகாடமில சிட்டி அகாடமில இருந்தானே, மார்கன் ராஜர்ஸ். அந்த மாதிரி பிளேயர். ஹீஸ் நாட் லைக் தட், ஹீஸ் நாட் தட் ப்ரொஃபைல் ஆஃப் அ பிளேயர் இல்ல. யா ஸோ ஹீஸ் லைக் அ மோர், ஐ ஃபீல் லைக் அவன் போக போக இல்ல, ஹி ஹாஸ் டு அந்த பெர்லோ ரோல் மாதிரி எம்ப்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் டு, ஹி யா கான்ட். இஸ் நாட் a defender பெர்லோ அளவுக்கு போறதுக்கு. ஆமா, பட் பெர்லோக்கு லெக்ஸ் இல்லையே ப்ரோ. அவன் வந்து ஒரு that's ஹி true. யூஸ் டு பி டிக்டேட்டர் தானே. லைக் ஆமா. மார்க்கிசியோ அட்டூரோ விடால் தானே ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறது வேலை. அண்ட் பிளஸ் அவங்க சரியால இப்போ முன்னாடியும் பின்னாடியும் அவ்வளவு இடம் இருந்துச்சு. அவங்களோட எல்லா டிஃபெண்டர்ஸும் பின்னாடி இருந்தாங்க, ஃபார்வர்ட் எல்லாம் முன்னாடி இருந்தாங்க, நடுவுல ஒரு இன்னொரு கிரவுண்ட் போட்டு விளையாடலாம், அவ்வளவு இடம் கரெக்ட். இருக்கும். ஐ திங்க் சத்தியமா சொல்றேனே, ஐ திங்க் தட் இஸ் த ரோட் மேப் ஃபார் மார்டன் ஓடகார்டுன்னு தோணுது. ஐ ஆமா. ஐ பிலீவ் ஸோ அட்லீஸ்ட். இங்க தான் நான் சொல்றேன், ஐ திங்க் இங்க தான் we have to use someone like Waneri who can be that ball carrying midfielder for Arsenal. அந்த மாதிரி பிளேயர் நம்மளுக்கு மிட்ஃபீல்ட்ல இல்லவே இல்லை பை த வே. ரைஸ் இருக்கிறான், பட் ரைஸ் வந்து ஒரு இன்ஜின் தான், அவன் வந்து ஒரு டிஸ்ரப்டர் மாதிரி. he can't really beat players and ஒரு ஃபினிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா ரைஸ் கிட்ட இருந்து, அது இல்ல. Yeah, பட் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இது அல்டிமேட்டா இட் ஆல் பாயிண்ட்ஸ் டவுன் டு இந்த சிஸ்டம்ல ஒரு நம்பர் 10 தேவையா, தேவை. ஏன்னா நம்பர் இந்த இப்போதைக்கு ஒரு நம்பர் 10 இல்லாத ஒரு பொசிஷன்ல ஓடகார்ட் ஃபில் பண்ண ட்ரை பண்றா, இஸ் அன்ஏபிள் டு டு. யா யா. அண்ட் லாஸ்டா முடிச்சிடுறேன் ப்ரோ இதோட. ஐல் பிளேம் 9 பிளேயர்ஸ் ப்ரோ. ஐ ஒன்ட் பிளேம் த டீனேஜர்ஸ். பிகாஸ் அவனுங்க வந்து பிளேம் பண்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்சர்விஸ் ஆயிடும். பிகாஸ் அவனுங்க இவ்வளோ தூரம் நம்ம கேரி பண்ணதே ஒரு பெரிய விஷயம். வி ஆர் த்ரோயிங் தம் இன் த ஃபயர், அதுதான் நான் சொல்லுவேன், ராதர் தென் நர்ச்சரிங் தம். Fair, yeah, that's a fair point. At this point, they wanted chances, they are getting the chances. எஸ், பட் Fans அவனுங்களை wanted பிளேமே them. பண்ண முடியாது. யா, யூ ஆமா. கேன் நாட் பிளேம் தம். Yeah, if for what it's worth, there you in my mind you can make an argument that that was a foul on Lewis Kelly before the red card. 100%. But yeah, at this பட் point, ரிகார்ட்லெஸ் ஐ திங்க் வாட் கேன் யூ டூ. அந்த ரெட் வந்து exactly. ஒன் Yeah, ஆஃப் த ஃபியூ இன்ஸ்டன்சஸ் ஐல் சே யா ப்ராபப்ளி வி டிசர்வ்ட் இட் பிகாஸ் ஆமா ஆஃப் தட் பர்ஃபார்மன்ஸ், அதனால ஆமா, சொல்லிக்கலாம். that's true. And the perform in the red இருக்கோ இல்லையோ, we are losing that game for what it's worth. 100%. Okay, going to United Everton, one of the games that United actually come back to against a decent team to get a point. 2-2. கடைசியில எவர்டனுக்கு கண்டிப்பா அது பெனல்டி. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் கோஸ் டு வார் அண்ட் வார் ஓவர் டர்ன் தட் கால். கிளாசிக்கா அந்த ஒரு வாரம் ஒரு வார் கான்ட்ரவர்சி வைக்கணும்ன்றதுல வந்து இந்த வாரமும் வச்சுட்டானுங்க. ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த கேம் வீக் வேற, சாட்டர்டே கேம் ஸ்லேட் வேற. சூப்பரா போயிட்டு இருக்கு கேமு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவர்டன் துவைக்கிறாங்க யுனைடெட், செகண்ட் ஹாஃப்ல யுனைடெட் திரும்ப கம்பேக் கொடுக்குறாங்க. இப்படி போகுமா அப்படி போகுமா அப்படின்னு கடைசியில எவர்டனுக்கு பெனல்டி கிடைச்சு பெனல்டி ஓடிட்டானுங்க. இல்ல இதுல என்ன had காமெடினா, everything, full drama. ரெஃப்ரி கிட்ட, ஆமா இதுல என்ன காமெடினா, ரெஃப்ரி கிட்ட வந்து தே ஹவ் இன்ஸ்ட்ரக்டட் ஹிம், ஆமா அந்த கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருக்கான், ஜஸ்ட் சி
மெக்வயர்ஸ் கான்டாக்ட் ஆன் ஆஷ்லியங். பட் இவனுங்க மறந்துட்டானுங்க கம்ப்ளீட்டா. டெலிக்ட வந்து இவன் சட்டையை பூச்சி இழுக்கிறது அது கம்ப்ளீட்டா மறந்துட்டானுங்க. ஸோ எனக்கு ரியலா ப்ரோ, லைக் என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் விஏஆர் ரெஃப்ரீஸ்லாம் இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து வி கேன் ஆஸ்பயர் டு டூ லாட் மோர் ஸ்டஃப் ப்ரோ. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எது வேணாலும் ஆஸ்பயர் பண்ணிக்கலாம். இவனுங்க மாதிரி That's true. ஆளுங்கெல்லாம் வந்து இஃப் தேர் ஒஃபிஷியேட்டிங் கேம்ஸ்னா இட்ஸ் சோ புவர் ப்ரோ. And it should have been a penalty. 100% should have been a penalty. எஸ் 100%. இது ஐரணி என்னன்னா, லைக் ரியல் டைம்ல there was a telecast where Mike Dean said, oh, that's a penalty. ஆமா அதுக்கப்புறம் he goes back to say, no, that's not a penalty. ஆமா Like, டபுள் டவுன் dude. பண்ணிட்டால. பிகாஸ் அவனுங்க தோஸ்துங்கள, எல்லாம் தோஸ்தானா தானே இவனுங்க. அதுல அதுதான் எனக்கு ரொம்பவே இதுவா இருக்கு. லைக் யூ நோ வாட் இனப்டிடியூட் லுக்ஸ் லைக். ஆனாலும் ம் நான் இனப்டிடியூட் என்னுடைய பேண்ட் ஆஃப் பிரதர்ஸை காப்பாற்றணுன்றதுக்காக இனப்டிடியூடோட நான் ஐ ஆமா வில் கோ அலாங் வித் இட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாண்டர்ட் மீடியாக்ரிட்டில இருந்து மேலேயே வராது. கண்டிப்பா ஒன்றும் பண்ணவும் முடியாது அதுக்கு. கண்டிப்பா. யுனைடெட் இஃப் யுனைடெட் டோன்ட் பிரேக் இன் டு டாப் 10 இந்த வருஷத்துல, ம் அமோரிமுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் இஸ் இட் கோயிங் டு பி அ பிக் ஸ்ட்ரகிள்? நெக்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனுக்குள்ள ஒரு டர்ன் அரவுண்ட் கொடுக்கல, ஐ டோன்ட் திங்க் இஸ் கெட்டிங் ஃபயர்ட் ரைட் நோ. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல ஒரு டர்ன் அரவுண்ட் கொடுக்கல அப்படின்னா அப்போ பிரச்சனை வருமா அவருக்கு? சி, என்ன காமெடினா, எதுக்கு அவரு வந்து வேலையில இருப்பார்னா, இட் மேக்ஸ் த ஓனர்ஸ் லுக் லைக் பஞ்ச் ஆஃப் கிளவுன்ஸ். ஏன்னா எஸ். அவனுங்க வந்து இப்போதான் எரிக் டென் ஹாகும் டேன் ஆஷ்வர்த்தும் சாக் பண்ணி தேர் ஸ்டில் எஸ். பேயிங் தேர் செவரன்ஸ் மாதிரி. இப்போ ஆமரோம சாக் பண்ணா திருப்பி அங்க காசு போகும். ஸோ ஐ ராதர் ஆக்சுவலி ஆமோரம் வித் த ஃபார்ம் தே ஆர் அண்ட் வேர் தே ஆர் இன் த டேபிள் ஆக்சுவலா சாக், ஹி ஷுட் பி சாக் ப்ரோ. ஹி யா ஷுட் பி 100%. 100%. He should be sacked. And but I don't know வேற யாராவது வேற ஏதாவது சொல்லுவாங்க போல. பட் தேர் டெரிபிள். 30 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறானுங்க, 26 கேம்ஸ். ஹி ஹேஸ் த worst ரெக்கார்ட் ஆஃப் எனி மேன்செஸ்டர் யுனைடெட் மேனேஜர். ஸோ எல்லாமே மோசமா போயிட்டு இருக்கு. அண்ட் என்ன பண்ணுவானுங்க, அடுத்த வருஷம் இன்னொரு 200 மில்லியன் கேட்பான் அவன். இன்னொரு ஸ்ட்ரைக்கர் வாங்குவானுங்க. ரெண்டு ஸ்ட்ரைக்கர் ஆல்ரெடி இருக்கும்போது ஜர்க் கேம்ப் அண்ட் ஜர்க் கேம்ப் அதுல வர நாட் இவரு ஜாஷுவா ஜர்க்ஸிய 9.5. அண்ட் ராஸ்மஸ் ஹாய்லண்ட் ஹூஸ் ஹேவிங் ஸ்டிங்கர் ஆஃப்டர் ஸ்டிங்கர் ஆஃப்டர் ஸ்டிங்கர். இவனை பத்தி எவனுமே பேசுறது இல்லை ப்ரோ. பை த வே 80 மில்லியன், சீரியஸ்லி. ஹி காஸ்டட் $80 million. ஹி கான் ஹிட் அ பார்ன் டோர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறான் அவன். அவ்வளோ மோசமா ஆடிட்டு இருக்கிறான். ஸோ யா, யுனைடெட் ஆர் இன் டெரிபிள் சுச்சுவேஷன். ஏதோ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் ஏதோ அவன் பண்ணாதான் கொஞ்சம் இருக்குது ப்ரோ அங்க விஷயம். இல்லைன்னா விஷயமே இல்லை அங்க. எவர்டன் கூட வந்து கேம் கொஞ்சம் பாசிவா ஆடி தான் தோத்துட்டாங்கன்னு தோணுது. கொஞ்சம் தி இன்வைட்டட் லாட் ஆஃப் ப்ரெஷர். அண்ட் 100%. அதனால தான் இந்த கேமை இந்த ஃப்ரீ கிக் தோத்தானுங்க. கோல்லாம் gift. ஆமாமா கண்டிப்பா. ஓகே. டாட்னம் பீட் ஏதோ ஒரு டீம் 4-1. எந்த டீமு? இப்ஸ்விச், இப்ஸ்விச். யா. ரெலகேஷன் கேண்டிடேட். ஆமா. அவங்க இந்த கேம் ஃபெல்ட் லைக் டாட்னம் பிளேயிங் ஒரு செகண்ட் கியர்ல தான், அதுக்கு மேல விளையாடவே இல்லை. கரெக்டா இது வந்து இந்த ஆர்சனல் வெஸ்ட் ஹாம் அப்பதான் நடந்துட்டு இருந்துச்சு. இதுவும் பேக் ஆஃப் த இதுல ஸ்கோரை சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். டிபிக்கல் ஆஞ்ச் பால். அண்ட் இப்போ 3 wins in a row டாட்னம்க்கு. மேபி டாட்னம் ஆர் மவுண்டிங் அ ஸ்லோ பட் எஃபெக்டிவ் growth in the டேபிள். டாப் 10 குள்ள பிரேக் ஆயிருவாங்களா அவங்க? யாரு? டாட்னமா? யா யா, there's a good chance bro. 100% there is enough time actually. There is enough time for them to finish in the top 10. ஈஸியா முடிச்சிடலாம். பிகாஸ் இப்போ வந்து ஸ்லோவா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் ப்ரோ. எஸ்பெஷலி லாஸ்ட் 2 கேம்ஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இப்போ இப்போ ரீசெண்டாக ஆப்வியஸாக இப்ஸ்விச் அடிச்சானுங்க நல்லா. அண்ட் தென் போன வாரம் யாரோ அடிச்சானுங்களே, இல்லை தோத்துட்டானுங்க, வில்லாவோட தோத்துட்டானுங்க. பட் இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ்ல தே ஹவ் ஹேட் அ டீசென்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஃபார் இன் அ லாங் டைம். ஏன்னா 2 லாஸ் 3 வின்னு அதுல நடுவில். அந்த ஆர்சனலோட எஃப்ஏ கப், அதுக்கு முன்னாடி ஓ லீக்லன்னு யுனைடெட், பார்த்தா யுனைடெட் அடிச்சானுங்க ரீசெண்டா. யுனைடெட் அடிச்சாங்க, ம் பிரென்ட்ஃபோர்ட் அடிச்சாங்க, இப்ஸ்விச் டவுன் இப்போ அடிச்சிருக்காங்க. யா, and they're playing City next. 100%, 100% they can what do you say, they can do this bro. ஈஸியா முடிச்சிடலாம் அவனுங்க. Okay. All right. So they probably climb on the top of the table. But top of ம் the table இருக்கிற ஒரு 3 டீமை பத்தி பேசுவோமே.
ம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், போர்னமத் அண்ட் ஆஸ்டன் வில்லா. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், போர்னமத் ரெண்டு பேருமே வெல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் லாஸ்ட் ஃபைவ்ல 3 losses, ம். போர்னமத் லாஸ்ட் ஃபைவ்ல 2 losses, லாஸ்ட் த்ரீல 2 losses போர்னமத். சேம் வித் ஆஸ்டன் வில்லா, அவங்க லாஸ்ட் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் வின். பட் ம். ஆஸ்டன் வில்லா ஆர் ஃபர்தர் டவுன் த டேபிள். இப்போ ம். வின்டர் சைனிங்ஸ் ரீஜூவினேட் ஆஸ்டன் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு ம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அண்ட் போர்னமத் கான் சஸ்டெயின் எனிமோர். இஸ் தட் கோயிங் டு பி த டாக்கிங் பாயிண்ட்? ஏன்னா டாப் ஃபோர்ல இப்போ குரூப்ல டூப் மாதிரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் உட்காந்துருக்காங்க. ஆமா. அண்ட் இஃப் நாட் ஃபார் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், டாப் ஃபோர் யார் யார் டாப் ஃபோரா இருப்பாங்க? போனமத்துக்கு சான்ஸ் இருக்கா? லெட் மீ புட் இட் திஸ் வே. போர்ன்மத்துக்கு சான்ஸ் இருக்கு, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ ப்ரோ. ஐ திங்க் டாப் ஃபோர் இப்படி தான் முடியும்னு தோணுது. யார் தெரியுமா சர்ப்ரைஸ் பேக்கேஜ் எனக்கு? ஐ திங்க் நியூ கேசல் தான் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவேன் நான். பிகாஸ் அவனுங்களுக்கு கொஞ்சம் செகண்ட் விங் மாதிரி கொஞ்சம் வரும்னு தோணுது. பட் பர்ன்மத், த ப்ராப்ளம் இஸ் ஸ்குவாட் டெப்த் தான் ப்ரோ. எனக்கு அவனுங்க கொஸ்டின் பண்ணுவேன். அவங்களுக்கு இன்ஜுரிஸும் நிறைய இருக்கு. அது இருந்து கூட இவனுங்க நல்லா ஆடிட்டு இருக்கானுங்க. பை தி வே அதுக்கே வந்து கை தட்டணும். பட் ஐ திங்க் நியூ கேசல் ஹாவ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் பிப்பிங் ஓவர் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்னு சொல்லுவேன். ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங். சிட்டி வில் somehow make it top four for sure. ஓகே, நியூ கேசல் வந்து தே பிளேயிங் லிவர்பூல் நெக்ஸ்ட். பட் ஆமா. அதுக்கப்புறம் லீக்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி மிட் டேபிள் அண்ட் பாட்டம் டேபிள் டீம்ஸ் தான் விளையாடுறாங்க pretty much எக்ஸாக்ட்லி. until they play us, second last game of the season. Okay. ஐயோ, திருப்பி ஆடணுமா அவனுங்கள? ஐயோ கடவுளே. But எனக்கு by that தலைவலி point, வந்து நியூ காசல் ஆடினாலே. ஏன்னா அவ்வளோ, ஐ மீன், கிரெடிட் டு தம் பை தி வே. இது வந்து மோர் ஃப்ரஸ்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் ஆர்சனல் தான். கிரெடிட் டு நியூ காசல். ஏன்னா அவனுங்க அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருக்கானுங்க, புலி பண்றானுங்க லிட்ரலா. ஸோ யா, திருப்பி ஆடணுமா? அந்த கேம் எங்க பை த வே? ஹோம் நமக்கு, Aston home. டசன்ட் மேட்டர், ஹோம் அவே டசன்ட் மேட்டர் இப்போ. இல்ல, and what also wouldn't matter at that point, நம்ம வந்து லீக்ல வந்து டேபிள் முக்காவாசி ஃபைனலைஸ் ஆயிரும். வாட் will only be a difference is நியூ கேசல் டாப் ஃபோர்ல வராங்களா இல்ல டாப் சிக்ஸ்ல வராங்களா அப்படின்றதுதான். மேபி ம். இட் will be like a question mark மாதிரி. இல்லைன்னா ஆர்சனல் ஃபர்ஸ்ட் சஸ்டைனிங் இந்த டாப் ஃபோர், அது கூட பேசி ஆகணும். ம். அது 6 பாயிண்ட் லீட் இருக்கு இப்போதைக்கு. ஐ டோன்ட் see us faltering that badly in 12 games. ஐ Uh, ஹோப் யூர் ரைட். ஆமா, but again, then again, stranger things have happened அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான். ரெலிகேஷன் கண்டெண்டர்ஸ், இப்ஸ்விச், லெஸ்டர், சவுத்தாம்ப்டன், இவங்க 3 பேர் தானா? வேற ஏதாச்சும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கா? உல்ஸ் இல்ல தான் ப்ரோ. க்ளோசஸ்ட் வித் 5 பாயிண்ட் குஷன். இல்ல ப்ரோ உல்ஸ் ஜெயிச்சிருவானுங்க ப்ரோ. ஏன்னா உல்ஸ் ஆக்சுவலி ரியலி குட் டீம். சூப்பரா ஆடி இருக்காங்க. மத்தேஸ் கியூனெல்லாம் டேய் 17வது டீம் ஆடுறியாடா பிரீமியர் லீக்லன்னு யோசிச்சு நிற்கிறேன். நீலாம் வந்து லைக் ஈஸியா ஒரு டாப் 6 டீம் ஆட வேண்டிய ஆளு நீ. ஸோ வுல்ஸ் ஹாவ் இனஃப் குவாலிட்டி ப்ரோ டு கீப் தம். ஐ திங்க் இதே மாதிரி தான் முடியும். 18, 19, 20th, அது எப்படி எவன் முடிகிறான்னு தான் தெரியல. பட் தீஸ் த்ரீ ஆர் கோயிங் டவுன். ஓகே, கேம் வீக் 27, கேம் ஆஃப் த வீக் அப்படின்னு பார்த்தா நியூ கேசல் லிவர்பூல் இதுதான் ம். காட்டுது. ம். There is a Tottenham Man City game as well, and there is a Nottingham Forest Arsenal. So essentially ம். டாப் சிக்ஸ்ல they're all playing each other. ஆமா. இதுல வந்து let's start with Newcastle Liverpool. ம். Do you ம். see Liverpool dropping points நோ. finally? நோ No. ஃபைனலியா? ஐயோ ப்ரோ, நீங்க வேற. வாய்ப்பே இல்ல ப்ரோ. அவனுங்க வந்து இப்போ ஒரு ராக்கெட் ஷிப்ல போயிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ. ஸோ அந்த ராக்கெட் ஷிப்பை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பிரீமியர் லீக்ல வந்து இப்போதைக்கு யாருமே இல்லைன்னு தோணுது. மேபி Impossible சாம்பியன்ஸ் force லீக்ல meets immovable object மாதிரி யாராவது கூட்டு அந்த மாதிரி ஆடினுக்கிறானுங்க. ஸோ ஐ திங்க் சாம்பியன்ஸ் லீக்ல தான் மேபி ஏதோ தடுமாறலாம். பட் பிரீமியர் லீக்ல வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஜெயிச்சிருவானுங்க ப்ரோ, ஜெயிச்சிருவானுங்க, ஈஸியா Interesting. ஜெயிச்சிருவானுங்க. ஐல் சே Okay. ப்ரெடிக்ஷன் குத்துலாமா? Yeah, sure, go for it. ஐல் சே 3-1. 3-1 லிவர்பூல். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, டாட்னம் மேன் சிட்டி. போன வருஷம் அந்த சீசன் எண்டிங்க்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்களா ஸ்பர்ஸ்? ஐயோ, யா, வெரி குட் சான்ஸ். எஸ்பெஷலி இப்போ இந்த இருக்கிற சிட்டி கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குதா இந்த சிட்டி. ஸோ அவனுங்களோட ரிசல்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 கேமில் 3 லாஸ் மான்செஸ்டர் சிட்டி. எஸ். ஃபேமஸ்லி அந்த ரியல் மெட்ரிட் கிட்ட உதவாங்கினானுங்க ஹோம் அண்ட் அவே. அண்ட் லிவர்பூலோட லிட்ரலாக ஐடென்டிக்கல் ஃபார்ம் தான் ப்ரோ இவங்களுக்கு. பட் எனக்கு இந்த கேமில் வந்து ஐ ஹாவ் ஃபீலிங் இட் கேன் பி அ வெரி ஹை ஸ்கோரிங் கேம். பட் ஐ திங்க் சிட்டி வில் ஜஸ்ட் எட்ஜ் இட்னு தோணுது இந்த கேம். Just okay. ஐல் சே 2-3 டு சிட்டி.
Interesting. Okay. Nottingham Forest Arsenal. இட்ஸ் அட் ஃபாரஸ்ட் ஸ்டேடியம். நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை இந்த கேம் ஜெயிக்கிறதுக்கு. Oh, wow. வாய்ப்பே இல்லை ப்ரோ. Nottingham, Nottingham Forest top six teams ஓட உங்களுடைய record is very poor to see. ப்ரோ நம்ம ரெக்கார்டு பார்க்கணும் ப்ரோ. ஃபாரஸ்டோட ரொம்ப போரா இருந்துக்குது நம்ம Really? ரெக்கார்டு. ஆமா நம்ம ப்ரோ. ஒரே ஒரு கேம் தானே we lost to them in the last like 3 years or so. எஃப்ஏ கப்ல ஒரு வாட்டி வெள்ளை சட்டை போட்டு ஆ ரத்தம் எல்லாம் பாத்தீங்களா? அது இல்ல நான் லீக்ல சொல்றேன். How on you will score that game. கரெக்ட். Uh, அதுக்கப்புறம் எல்லா கேமுமே we have beaten them in the league at least. லீக் பட் ஃபாரஸ்ட் ஸ்டேடியம்ல நம்ம ஜெயிக்கலையே ப்ரோ. ஒரு வாட்டி ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் ஜெயிச்சோம் 1-0. கரெக்ட் அதுக்கு கரெக்ட். முந்தின வருஷம் தோத்தோம். தட் வாஸ் த சீசன் வேர் அந்த செகண்ட் முடிச்சோம் நம்ம. we had a chance to go finish up top but we faltered. இல்ல That ப்ரோ, was இந்த கேம்ல நம்ம நம்ம தோக்க போறோம் ப்ரோ இந்த கேம். ஏன்னா interesting. நம்மளுக்கு வந்து கோல் ஸ்கோரர்ஸ் இல்ல. ஸோ Hmm. கோல் என்னன்னா நிறைய பேர் டிஃபென்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யுவர் டிஃபென்ஸ் இஸ் ஒன்லி குட் இஃப் யுவர் அட்டாக் இஸ் குட். ஆக்சுவலா பால் நம்ம சைட்லயே டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் இட் கேன் அட் சம் பாயிண்ட் தே வில் ஸ்கோர் அ கோல் Yeah. ஆர் கேஷ் தம் ஆன் த கவுண்டர்னா காலி. ஸோ யா Yeah. ஐ திங்க் ஃபாரஸ்ட் வில் வின் ப்ரோ. ஐ சே 2-0 டு ஃபாரஸ்ட். நம்ம கோல் அடிக்க போறது இல்லை இந்த கேம். Sorry, Hey, interesting. sorry to burst the bubble, Arsenal fans. I feel like it's going to be a 5-1 Arsenal victory, like the first leg of this. Okay, எத்தனை and now எத்தனை 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 சரக்கு போச்சு இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் முன்னால? அதை நான் பாட்டில் எடுத்து கீழே வச்சுட்டு ஓகே வித் தட் ஐ திங்க் wrapping this up. வெரி blitzkrieg கான்வர்சேஷன் பேக் அண்ட் ஃபோர்த்தா. நாங்க பேசினதுல என்னெல்லாம் லைக் பண்றீங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கல கமெண்ட்ல எங்கேஜ் பண்ணுங்க. And let us know if this content works out. It may we'll probably keep giving more of this. Hemant, thank you for joining me. Thank you, bro. Quick ஒரு ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ பண்ணிட்டு hopefully game week 28 again we'll meet soon. Take care. Okay.